ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்க்கிளில் ஒரு எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் சர்க்கிள். இந்த சர்க்கிளில் ஓன்றது சென்டர் பாயிண்ட், ஏபி அப்படின்ற ஒரு பாயிண்ட், அதுக்கு பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த ஏபிபி அப்படின்ற ஆங்கிள் 26 டிகிரின்னு தெரியும். இதில் ஏஓபி அதாவது சென்டர் ஆங்கிள் இதில் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னென்னா வந்து ஏபிபி. ஸோ இதோட வேல்யூ 26 டிகிரி. ஸோ இது என்ன சொல்லணும், நம்ம ஆங்கிள் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் இது கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஏஓபி கேட்டிருக்காங்க, அதாவது சென்டர் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், சென்டர் ஆங்கிள். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆங்கிள் அட் த சென்டர் இஸ் டபுள் த ஆங்கிள் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு தெரியும். அந்த ஃபார்முலா ஃபார்மேட்டில் போட்டோம்னா சென்டர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆங்கிள். ஓகேவா? இப்போ நமக்கு சென்டர் ஆங்கிள் என்ன தெரியும், நமக்கு தெரியாது. ஏஓபி நமக்கு அன்னோன். நோன் என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆங்கிள் ஏபிபி தெரியும். அப்போ 2 இன்ட்டு 26 டிகிரி. அப்போ ஆன்சர் வந்து 52 டிகிரி. அப்போ சென்டர் ஆங்கிள் அது எக்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, சென்டர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 52 டிகிரி. இது ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா? செகண்ட் இன்னொரு எக்ஸசைஸ் பார்க்கலாமா? இதே இதில் ஒரு சர்க்கிள், அதில் ஸோ நம்ம நேற்று ஒரு தியரம் பார்த்தோம். அந்த தியரமில் வந்து 3 கேட்டகரி. ஒன்று மைனர் ஆர்க், ஏபின்றதை விட வந்து சப்ஸ்டன்ஸ் மைனர் ஆர்க் அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து இந்த கேட்டகரியில் வரும், இந்த இந்த சர்க்கிள் மாதிரி வரும். இதே இதில் மேஜர் ஆர்க்கு இந்த ஏபிசி வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாயிண்ட் சின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஏபிசின்னு வர்றப்போ வந்து இதுக்கு என்னன்னா சேம் ஃபார்முலா தான், அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இதில் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஓன்ற பாயிண்ட் இது வந்து 240 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு அன்னோன். ஸோ இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஏஓபி தெரியும். ஸோ அது 240 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த இதை என்ன சொல்கிறாங்க, சென்டர் ஆங்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் சென்டர் ஆங்கிள். கரெக்டாக இந்த ஓஏபி அப்படின்றது, ஏஓபி அப்படின்றது 240 டிகிரி. சரியா? ஸோ இது வந்து இதில் நமக்கு ஆக்சுவலி ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் சென்டர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆங்கிள். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு சென்டர் ஆக்சிஸ் தெரிஞ்சிருச்சு, சென்டர் ஆங்கிள்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரியணும், டு ஃபைண்ட் என்னது, ஏபிபி அப்படின்ற ஆங்கிள் நமக்கு தெரியாது. அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆங்கிள் நமக்கு தெரியாது. இப்போ சென்டர் இது வந்து என்ன சொல்கிறோம், சென்டர் ஆங்கிள் என்ன சொன்னோம், ஃபார்முலா டிரைவ் பண்ணோம்னா ஏஓபி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏபிபி அப்படின்ற வேல்யூ இருக்குது. இதில் இந்த ஏஓபி அப்படின்றது இங்கே 240 நமக்கு தெரியும். 2 இன்ட்டு ஏபிபி நமக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து 240 டிவைடட் பை 2
ஏபிபி. அதாங்க எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். எக்ஸு தான் இந்த ஏபிபி. ஸோ இந்த எக்ஸு தான் இந்த ஏபிபி. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறப்ப என்ன வரும்? 120 டிகிரி. ஸோ இதான் இதுக்கு ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நம்ம சால்வ் பண்ணலாம், கிளாரிஃபை பண்ணலாம்.